வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நம்ம சேனலை ஃபாலோ பண்ற சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நியூ இயர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துச்சு. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணவங்களுக்கும் நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே குவாலிட்டியான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தோம். அதனால ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் பை பண்ணாங்க, நல்ல ரிட்டர்னையும் கெயின் பண்ணாங்க. ஸோ இந்த இயர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை ரெகுலராக வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி லாங் டேர்முக்கு சூட்டபுளான ஸ்டாக்ஸை பற்றி இப்போ நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து எஸ்ஐபி மோடில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஐசிஐசிஐ டைரக்ட் ஆகட்டும், ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி குவாலிட்டியான புரோக்கரேஜ் ஃபர்ம்ஸ் எல்லாமே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் பார்த்ததுல ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு 9 ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்டாக்ஸை வந்து உங்களோட வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஒரு 9 ஸ்டாக்ஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதுல எது பெட்டரா இருக்குங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்லே பாத்தீங்க அப்படின்னா நிப்டி 50ல லாஸ்ட் இயர் எது டாப் பர்ஃபார்மரா வந்துருச்சுன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ், பஜாஜ், எல்என்டி, ஹீரோ, டைட்டன், அல்ட்ராடெக், எல்டிஐ மெட்ரி, ஹெச்சிஎல் டெக்னாலஜி இது எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஒரு நல்ல ரிட்டர்னையும் கொடுத்தாங்க. எல்லாம் எபோவ் 40க்கு மேல இருந்துச்சு. அதே மாதிரி ஜூனியர் நிப்டி நெக்ஸ்ட் 50ல பாத்தீங்க அப்படின்னா அதுலயே டாப் 10 ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட், ஜொமேட்டோ, டிஎல்எஃப், டிவிஎஸ், சோலா, ஏபிபி, சைனஸ் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் நல்லா ரிட்டர்ன் கொடுத்துச்சு. பர்டிகுலரா வந்து நம்ம வந்து குவாலிட்டியான ஸ்டாக்ஸ், அதாவது லாங் டேர்முக்கு சூட்டபுளான ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறதுனால நிப்டி நெக்ஸ்ட் 50 அதுல இருக்கிற ஸ்டாக்ஸை மட்டும் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். ஸோ லாஸ்ட் இயர்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஸ்டாக்ஸ் எதுக்கு இப்ப பார்த்தேன் அப்படின்னா இதுல வந்து நம்ம எந்த ஸ்டாக்ஸ் எதுக்கு போறதில்ல. மேபி இதுல ஹோல்டிங்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இது இல்லாம ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ்ல கொடுத்திருக்கிற ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸ், அதாவது நெக்ஸ்ட் 50 மிட் கேப், லார்ஜ் கேப் இதுல இருக்கிற ஸ்டாக்ஸை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம கொஞ்சம் கம்ப்ளீட்டட் அனலைஸ் பண்ண போறோம். நிப்டியை பொறுத்தவரை 2016க்கு அப்புறம் ஒரு எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கு. 2014ல 3.1% ரிட்டர்ன் கொடுத்துச்சு. 17, 18, 19, 20, 21, 22, 23 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹியூஜான ரிட்டர்னை கொடுத்துருக்கு. லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20%க்கு பக்கமா வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுத்துருக்கு. நிப்டியை வந்து அதர் இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது நிப்டி 50 வந்து இந்தியாவோடது அதுல வந்து பாத்தீங்கன்னா 19% கொடுத்துருக்கு. நாஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூஜான கரெக்ஷன் வந்து கோவிட் டைம்ல ரெக்கவர் ஆகாம இருந்துச்சு. அது வந்து ஒரு 55% கொடுத்துருக்கு. கோல்டு வந்து ஒரு 15% கொடுத்துருக்கு. ஸோ நம்ம வந்து நிப்டி 50 குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாவே நமக்கு வந்து ஒரு 20%க்கு பக்கமா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த சார்ட்ஸை பார்த்தாவே உங்களுக்கு கிளியரா புரியும். பிட்காயினை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை, அது ஆர்பிஐ ரெகுலேட்டரி அத்தாரிட்டிக்குள்ள வராது. ஸோ அதனால வந்து அதோட growth ரேட்டை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ரிமைனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிப்டி 50 வந்து ஒரு எக்ஸலண்டான ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. லாஸ்ட் இயரும் சரி, ப்ரீவியஸா ஒரு 10 இயர்ஸ்லயும் சரி. இப்ப நம்ம பார்த்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ்ல வந்து ஒரு 18% கொடுத்துருக்கு, நிப்டி 19%, நிப்டி நெக்ஸ்ட் 50 வந்து ஒரு 25%. இன்னைக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ற ஸ்டாக் வந்து இந்த 3 இண்டெக்ஸ்ல தான் எடுக்க போறோம். ஏன்னா நம்ம லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ண போறோம். அதனால வந்து மேக்சிமம் வந்து மிட் கேப், லார்ஜ் கேப் இதுல தான் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஸோ அதனால இப்ப நீங்க வந்து மிட் கேப்பும் பாத்தீங்க, ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் இதெல்லாம் வந்து நல்ல ரிட்டர்னை கொடுத்திருந்தாலும் ரொம்ப அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ அதனால லாங் டேர்முக்கு சூட்டபுளான ஸ்டாக்ஸை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸையும் மிட் கேப் ஸ்டாக்ஸையும் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நிப்டி 50 நெக்ஸ்ட் 50 நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ பிஇ ரேஷியோ வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். இந்த பிஇ ரேஷியோ பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியரா புரியும். நிப்டி ஸ்மால் கேப் வந்து பிஇ வந்து 27 இருக்கு, மிட் கேப் வந்து 26 இருக்கு, அதே நெக்ஸ்ட் 50 வந்து 25 இருக்கு, நிப்டி 50 வந்து 23 இருக்கு. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் லார்ஜ் கேப், ஜூனியர் 50 வந்து ஃபோக்கஸ் பண்றப்ப ஓரளவுக்கு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் இருக்கு. ஸ்மால் கேப் மற்றதெல்லாம் கம்பேர் பண்றப்ப நிப்டி 50 சரி, ஜூனியர் நிப்டி வந்து கொஞ்சம் அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கு. ஸோ ஓரளவுக்கு இப்பயும் வந்து அதுல வேல்யூவான ஸ்டாக்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நம்ம லாங் டேர்முக்கு இப்ப பிக் பண்ண முடியும். ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் வந்து நியூ இயர்க்கு ஸ்டாக் பிக்கா கொடுத்திருக்கிற ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதானி போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, லாஜிஸ்டிக்ல இருக்கிறாங்க. ஸோ இவங்கள இப்ப ரீசெண்டா வந்து அதானில நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. அது எல்லாமே இப்போ ஓரளவுக்கு சால்வ் ஆயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆச்சு அப்படின்னா அதானி போர்ட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேங்கிங் செக்டர்ல ஒரு முக்கியமான கம்பெனியா இருக்கிற ஆக்சிஸ் பேங்க் கொடுத்திருக்காங்க. ஸோ ஆக்சிஸ் பேங்க் வந்து அதர் பேங்க் கம்பேர் பண்றப்ப இதோட வேல்யூஷன் வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நான் பேங்கிங்
பேங்கிங்ல ஒரு இம்பார்ட்டன்டான கம்பெனி அப்படின்னா பஜாஜ் ஃபின்சர்வ் சொல்லலாம். ஸோ இது வந்து டெஃபினட்டா வந்து நம்ம லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டாக் தான். பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து நான் பேங்கிங்ல வந்து ஒரு லீடிங் பிளேயரா இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கிற கெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ கெயிலை பொறுத்த வரைக்கும் இவங்க ரீசெண்டா நிறைய ஒர்க் ஆர்டர் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. இதோட கம்பெனி growth நல்லா இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரைசம் இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஆதித்யா குரூப்ல இருக்கிற ஒரு முக்கியமான கம்பெனி. இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் வந்து ஒரு மெயினான பிசினஸா இருக்கு. அது இல்லாம இவங்க வந்து நிறைய கம்பெனிக்கு வந்து பேரண்ட் கம்பெனியா இருக்காங்க. அதாவது இப்போ அல்ட்ராடெக் ஆகும், ஆதித்யா ஃபேஷன் டிசைனிங் இந்த மாதிரி இதுக்கு இருக்கிறதுனால இவங்களுக்கு இண்டிவிஜுவலா பிசினஸ் இல்லைனாலும் மேஜர் டெக்ஸ்டைல் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த கம்பெனி வந்து நல்லா க்ரோ ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரைசம் வந்து ஒரு நியூ பிளானட் வந்து ஒன்று இன்னாகரேட் பண்ண போறாங்க. அது வந்து ஒரு ஹியூஜான ப்ரொடெக்ஷனை கொடுக்க போகுது. ஸோ மார்க்கெட்ல வந்து இவங்க லீடிங் பிளேயரா வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்ஃபோ ஏஜை பொறுத்த வரைக்கும் இவங்க இ சர்வீசஸ்ல வந்து மெயினான பிளேயரா இருக்காங்க. இன்ஃபோ ஏஜை பொறுத்த வரைக்கும் இவங்க நிறைய ஸ்டார்ட் அப்க்கு வந்து ஃபண்டிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து ஒரு ஹியூஜான ரிட்டர்னை வந்து இவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோ ஏஜ் வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எல்லாரோட எவர்கிரீன் ஸ்டாக் இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்த ஐடி ரேலியில் அந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணல. இருந்தாலுமே ஃபியூச்சரில் வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணும். இவங்களோட ஒர்க் ஆர்டரும் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஸோ அதனால ஹியூஜான ஒரு ரிட்டர்னையும் ஃபியூச்சரில் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய டாடா ஸ்டீலை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் மார்க்கெட் லீடராக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா JSW ஸ்டீல்ஸ் தான். ஸோ டாடா ஸ்டீல்ல ஓரளவுக்கு ஹோல்டிங்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் ஆப்ஷனா வந்து JSW ஸ்டீல்ல வந்து கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்ல இருக்கிற பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிலைட்டை பத்தி நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த லாஸ்ட் இயர்ல வந்து பிடிலைட் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இனி வரப்போற இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கெமிக்கல் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நல்ல அட்ராக்டிவான கரெக்ஷன்ல தான் இருக்கு. பிடிலைட் வந்து இந்த இயர்ல வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி ஃபியூச்சர்லி இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க கெமிக்கல்ல அதாவது ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ல ஒரு மோனோபோலி மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அதனால பிடிலைட்டுக்கு ஃபியூச்சர் growth எக்ஸலண்டா இருக்கு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நான் PE ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லா ஸ்டாக்கோட அட்வான்டேஜஸையும் பார்த்தோம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து இது இப்போ இமீடியட்டா கன்சிடர் பண்ண என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து நான் கன்சிடர் பண்ணுவேன். எதனாலன்னு பாத்தீங்கன்னா இதோட இண்டஸ்ட்ரி PE வந்து 13 இருக்கு. ஆக்சிஸ் பேங்கோட PE வந்து 14.45 இருக்கு. ஓரளவுக்கு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் இருக்கு. ப்ரொமோட்டரை பொறுத்த வரைக்கும் 8% இருக்கு. F8 வந்து 53% இருக்கு. D8 வந்து 29% இருக்கு. ஸோ பேங்கிங் செக்டர்ல அதர் பேங்கை கம்பேர் பண்றப்ப ஆக்சிஸ் பேங்க் வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்கு. ஸோ டெஃபினட்டா வந்து இதுல SIP வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக்கா பாத்தீங்க அப்படின்னா கிரைசம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். இவங்க வந்து நியூ பிளானட் எல்லாமே இனாகிரேட் பண்றாங்க. இவங்களோட growth வந்து அப்படியே சேல்ஸ் வால்யூம் எல்லாமே டபுள் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது இல்லாம இவங்க வந்து பெயிண்ட் பிசினஸ்லயும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து கிரைசம் இண்டஸ்ட்ரியோட ஃபியூச்சர் growth நல்லா இருக்கும். வேல்யூஷன் பிரகாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி PE 25 இருக்கு. கம்பெனி PE வந்து 21 இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஹோல்டிங் கம்பெனின்றதுனால எப்பயுமே ஓரளவுக்கு வேல்யூஷன் வந்து அட்ராக்டிவா தான் இருக்கும். ப்ரொமோட்டர்ட்ட வந்து 43% இருக்கு. F8 12% இருக்கு. D8 வந்து 16% இருக்கு. 52 வீக் ஹைன்னு பாத்தீங்க அப்படின்னா 2175 ரூபாய்க்கு போயிருக்கு. லோ வந்து 1527 ரூபாய்க்கு போயிருக்கு. அதே மாதிரி டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 1.47 இருக்கு. கடன் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஸோ இருந்தாலுமே இவங்க ஃபியூச்சர் growth இது எல்லாமே கன்சிடர் பண்றப்ப இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு பாசிட்டிவா சைன் தெரியுது. இருந்தாலுமே கடன் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அது வந்து ஒரு மெயினான டிராபேக் இந்த கம்பெனிக்கு பாக்குறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீலை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல் வந்து ஓரளவுக்கு ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா JSW வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். இருந்தாலும் JSW பொறுத்த வரைக்கும் நம்ம நெகட்டிவ் ஃபேக்டரா பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட கடன் தான் 1.11% இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி PE 16 இருந்தாலும் கம்பெனியோட PE அதாவது JSWோட PE வந்து 24.16 இருக்கு. ரிமைனிங் மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான் 45 இருக்கு. ஸோ கடன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ரெண்டு ஸ்டாக் அதாவது கிரைசம் இண்டஸ்ட்ரீஸும் சரி JSW ஸ்டீல் இது ரெண்டுமே வந்து
ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே ஃபியூச்சர்ல வந்து இவங்களோட பிசினஸ் மாடல் நல்லா இருந்தாலுமே கடன் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ கடன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம வந்து இதோட பெட்டரான ஸ்டாக்ஸ் இருந்தாலும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 31 இருக்கு, கம்பெனி பிஇ வந்து 25 இருக்கு. ஸோ நல்ல ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன் தான். கடன் இல்லாத கம்பெனி தான். 8500 கோடி தான் கடன் இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.11 இருக்கு. ஸோ ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கு. ஸோ அதானி போட்டப்ப வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அதானி ப்ராப்ளம் எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து க்ளோஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதானி குரூப்ஸ்ல வந்து என்ட்ரி கொடுத்துக்கலாம். ஏன்னா மேபி இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணியோ இல்லை வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்டாக் வந்து சஃபர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அது இல்லாமல் இந்த கம்பெனிக்கு கடனும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபின்சர்வ் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 21 இருக்கு, பிஇ வந்து பாத்தீங்க அப்படின்னா 36 இருக்கு. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலுமே பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து நல்ல ஒரு நான் பேங்கிங் பினான்ஸ் கம்பெனில ஒரு லீடிங் பிளேயரா இருக்காங்க. எஃப்ஐஏ பொறுத்த வரைக்கும் ஒரு 7% இருக்கு, டிஐஏ பொறுத்த வரைக்கும் ஒரு 7% இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ஸ்ட்ராங்கான ஹோல்டிங் above 60க்கு மேல இருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனிக்கு வந்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 4.94 இருக்கு. ஸோ கடனை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இவங்க கடன் வாங்கிட்டா கடன் கொடுக்குறாங்க. அதனால வந்து பஜாஜ் ஃபின்சர்வை பொறுத்த வரைக்கும் கடன் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பாத்தீங்கன்னா பிடிலைட்டை பொறுத்த வரைக்கும் கம்பெனியோட பிசினஸ் மாடல் ஆகட்டும், அதோட growthல அது எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே மார்க்கெட்ல வந்து இது ரொம்ப ஹையர் வேல்யூஷன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 35 இருக்கு, கம்பெனியோட பிஇ வந்து 91 இருக்கு. ஸோ ரொம்ப ஓவர் வேல்யூவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனிக்கு கடன் பாத்தீங்கன்னா வெறும் 415 கோடி தான். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.06 இருக்கு. ஸோ ஒரு கடன் இல்லாத கம்பெனி தான். ஆனா வேல்யூஷன் வைஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அதே மாதிரி இன்ஃபோ எஜ் பாத்தீங்க அப்படின்னா இ சர்வீசஸ்ல இருக்காங்க. இண்டஸ்ட்ரி பிஇ 50 இருக்கு. இதோட கம்பெனி பிஇ வந்து 134 இருக்கு. ஸோ பிஇ வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. இதுவுமே வந்து ஒரு கடன் இல்லாத கம்பெனி தான். 0.01 தான் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ இருக்கு. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து பேங்கிங்ல வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி டெக்ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் அதர் கம்பெனிஸ்ல ஹோல்டிங்ஸ் இல்ல அப்படின்னா நீங்க கிரைசம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். கடன் ஜாஸ்தியா தான் இருக்கு கொஞ்சம் இருந்தாலுமே வந்து இவங்களோட ஃபியூச்சர் மாடல் இவங்களோட பேரண்ட் குரூப்பை கன்சிடர் பண்ணி நீங்க கிரைசம்ல வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். கெயில வந்து நம்ம கவர்மெண்ட் கம்பெனிஸா இருக்கு. இப்ப ரீசெண்டா வந்து பப்ளிக் செக்டர் எல்லாம் ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துச்சு. ஆயில் செக்டரை போக்கஸ் பண்றப்ப ரிலையன்ஸ் ஸ்டாக் இருக்கு. ஸோ நீங்க அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஜேஎஸ்டபிள்யூ வந்து ஓரளவுக்கு கடன் ஜாஸ்தியா இருக்கு. நீங்க டாடா ஸ்டீல் உங்களுக்கு இல்ல ஹோல்டிங்ஸ் அப்படின்னா டெஃபினட்டா வந்து டாடா ஸ்டீலை கன்சிடர் பண்ணுங்க. ஐடியை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ் கன்சிடர் பண்ணுங்க. அதே மாதிரி அதானி போட்டு வந்து இப்போதைக்கு அவாய்ட் பண்ணலாம். நம்ம பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து நான் பேங்கிங் அதுல இருக்கிற ஒரு முக்கியமான கம்பெனி தான். பிடிலைட், இன்ஃபோ எஜ் இது மூணுமே கன்சிடர் பண்ணலாம். ஆனா வேல்யூஷன் பிரகாரம் இப்போ ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. மார்க்கெட்ல நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி அதுக்கு உண்டான டைம் வர்றப்ப டெஃபினட்டா வந்து இந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இமீடியட்டா கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்ஃபோசிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். டெக்ஸ்டைல்ல ஓரளவுக்கு ஹோல்டிங் இல்ல அப்படின்னா கிரைசம் இண்டஸ்ட்ரீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ரிமைனிங் ஸ்டாக்ஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ பார்த்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ்ல இந்த 3 ஸ்டாக்ஸை வந்து நீங்க எப்போ வேணாலும் எஸ்ஐபி மோட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்க லம்சம் மோட்ல ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் வருது இல்லை ஹியூஜான அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா நீங்க லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கும். நம்ம சேனல்லயே பாத்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. இதுல வந்து லாங் டேர்முக்கு சூட்டபுளான ஸ்டாக்ஸை பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு போர்ட்ஃபோலியோல எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கணும், ஒரு 1 crore போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குறது, ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்றது, ஒரு ஸ்டாக்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பாராமீட்டர்ஸ் எல்லாமே செக் பண்ணணும், இதை பத்தி கம்ப்ளீட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் இல்லாம இன்னும் லாங் டைமுக்கு சூட்டபுளான நிறைய குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோல இன்னும் ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 43% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 57% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும்.
இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.